யோசுவா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஜனங்க கிட்ட விசாரிக்கிறாரு. அப்போ ஆகான் அப்படிங்கிற ஒரு மனுஷன் எரிகோல ஆண்டவர் சாபத்தீடானதை எதையெல்லாம் எடுக்க வேண்டான்னு சொன்னாரோ அதையெல்லாம் ஆகான்கிற ஒரு மனுஷன் இச்சித்து எடுத்து அந்த பாளையத்துக்குள்ளே வைத்ததுனால ஒரு மனுஷன் கீழ்ப்படியாததுனால இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள அந்த சாபத்தீடானது வந்தபோது கர்த்தர் நீங்கினார். அப்போ அவங்களுக்கு ஆயி பட்டணத்தில் படுதோல்வி. இப்போ யோசுவா மூலமாக அந்த ஆகான் அவங்க குடும்பம் அவனுடைய உடைமைகள் எல்லாம் முற்றிலுமாக அழிக்கப்படுது. இப்போ சுத்திகரிக்கிறாங்க, பரிசுத்தம் பண்ணிக்கொள்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறாங்க. இப்போ யுத்தத்துக்கு போகிறாங்க. மிகப்பெரிய ஒரு வெற்றியோட திரும்பி வர்றாங்க. தேவச்சனமே இன்றைக்கி நம்ம உபவாசிக்கிறோம். அந்த உபவாசத்தோட இன்றைக்கி வீட்டில் நம்ம விட வேண்டிய பாவங்களை வச்சுக்கிட்டே உபவாசிக்கிறோம். சீரியலுக்கு அடிமை, சினிமாவுக்கு அடிமை, யாரோ ஒரு மனுஷனுக்கு அடிமை. அது நடிகராக இருக்கலாம், நடிகையாக இருக்கலாம். யாரோ ஒருத்தரை ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு அவங்க ஃபோட்டோ வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஆராதனை பண்ணிக்கிட்டு இருந்தால் நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படாது. இன்றைக்கி குடி போதையாக இருக்கலாம், சிகரெட்டாக இருக்கலாம், போதை வஸ்துக்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு பாவ இச்சை உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தால் அதை முற்றிலுமாக நீங்கள் அருவறுத்து வெளியேற்றாத வரைக்கும் உங்கள் வீட்டில் அந்த ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. லஞ்சமாக இருக்கலாம், ஏதோ ஒரு அபகரிக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு பொய்க்கணக்கு எழுதின பணமாக இருக்கலாம், தேவனுக்கு சேர வேண்டிய பொருத்தனை காணிக்கையை திருடி இருக்கலாம், தேவனுடைய தசம பாகத்தை திருடி இருக்கலாம், தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான அசுத்தமான தேவனை வஞ்சித்து அல்லது கவர்மெண்ட்டை வஞ்சித்து எந்த காரியத்தை நம்ம நடுவில் வச்சுக்கிட்டு அதோட உபவாசம் பண்ணுனா நான் உங்கள் நடுவில் உள்ள பரிசுத்தார். அவர் இருக்க மாட்டார். அவர் விலகிறதுனால தான் பிரச்சனை. நம்ம குடும்பத்தில் இருக்கிற, நம்ம இருதயத்தில் இருக்கிற பாவம், மன்னியாத சுவாபம், பெருமை, பகை, இந்த நாளுமே மகா டேஞ்சரஸ், மிகவும் கொடூரமானது. இந்த நாளில் ஒன்று இருந்தாலும் நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. சகோதர பகை, இதுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை, இதுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஒருத்தனை மன்னிக்கலைன்னா நம்மளை தேவன் மன்னிக்க மாட்டார். பாவம். இந்த 4 காரியத்தை வச்சுக்கிட்டு எத்தனை நாள் உபவாசம் பண்ணாலும், ஊரூராக ஊழியக்காரங்கிட்ட போனாலும் நிச்சயம் நம்ம ஜெபம் கேட்கப்படாது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும்.